Welcome to DCM class, Grade 8, Ganitha Prakash Part 1, 6th chapter, Redistribute, Yet Things Multiply ல 6.4 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 6.4, This way or that way, always lead to the bay. Observe the pattern in the figure below. இந்த கொடுத்துருக்க ஃபிகரில் பேட்டர்ன் வந்து அப்சர்வ் பண்ணணும். Draw the next figure in the sequence. நமக்கு இது பார்த்தாலே தெரியுது. இங்கே 2x2ல் ஒன்று குறைய இருக்குது, இங்கே 3x3ல் ஒன்று குறைய இருக்குது, இங்கே 4x4ல் ஒன்று குறைய இருக்குது. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னவாக இருக்க முடியும்? ஸோ நெக்ஸ்ட் ஃபிகர் இந்த மாதிரி இருக்கும். அதாவது 5x5ல் வந்து 1 வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். How many circles does it have? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து 2x2ல் ஒன்று குறைய இருக்குது. அப்போ 4ல் ஒன்று குறைக்கிறதுனால 3. இந்த ஸ்டெப் 2ல் வந்து 3 3s are 9, 9ல் ஒன்று குறைய இருக்கும் 8. இங்கே வந்து 4 4s are 16, 16ல் ஒன்று குறைய இருக்கும் 15. நெக்ஸ்ட் ஒனில் 5 5s are 25, 25ல் ஒன்று குறைய இருக்கும் 24. இத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது. How many total circles are there in step 10? ஸ்டெப் 10ல் என்ன இருக்கும்? இங்கே வந்து 4ஆக இருந்தால் 5 5s are 25, மைனஸ் 1 வந்து 24 இருக்குது. அப்போ 11 11s are 121, மைனஸ் 1 சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ 121 மைனஸ் 1, 120 சர்க்கிள்ஸ் இருக்கும். இல்லை, அது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அதுக்கு அடுத்த நம்பரோட ஸ்கொயர்லேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. ரைட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இன் ஸ்டெப் கே. இப்போ ஸ்டெப் கேக்கு வந்து எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதலாம்? ஸ்டெப் கேல எத்தனை சர்க்கிள் இருக்கும்? k + 1 × k + 1 - 1 இருக்கும். இந்த ஃபிகரையை இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஆனால் அட்லாஸ்ட் அது வந்து ஃபைனலாக ஒரே ரிசல்ட்டு தான் கிடைக்கும். மெத்தட் 1, ஸ்டெப் 1ல் 2ஓட ஸ்கொயர்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஸ்டெப் 1னா 1 + 1 த ஹோல் ஸ்கொயர் -1 அப்படின்னு அர்த்தம். ஸ்டெப் 2ல் என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் -1 இருக்குது. அப்போ ஸ்டெப் 2னா 2 + 1 த ஹோல் ஸ்கொயர் -1 எழுது. ஸ்டெப் 3ல் 4 ஸ்கொயர் -1. அது என்ன? ஸ்டெப் 3நாலே 3 + 1 த ஹோல் ஸ்கொயர் -1. அதேமாதிரி ஸ்டெப் 4னா 4 + 1 த ஹோல் ஸ்கொயர் -1. இப்போ ஸ்டெப் கேனா k + 1 த ஹோல் ஸ்கொயர் -1. மெத்தட் 2 பார்க்கலாம். இது தனியாக ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு 1 ப்ளஸ் இங்கே வந்து 2 சர்க்கிள்ஸை வந்து 2 × 1 எடுத்துக்கலாம். அப்போ இது என்னது? 1 ஸ்கொயர் × 2 × 1. ஸ்டெப் 2ல் வந்து இந்த 2x2வை தனியாக எடுத்துகிட்டு இந்த 2வை வந்து 2 × 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்கொயர் + 2 × 2. ஸ்டெப் 3ல் வந்து இந்த பாக்ஸை வந்து 3x3ன்னு எடுத்துகிட்டு தட் இஸ் 3 ஸ்கொயர் 2 × 3 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்டெப் 4ல் வந்து இது வந்து 4x4, இந்த ரெண்டு 4ஐயும் 2 × 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 4 ஸ்கொயர் + 2 × 4. அப்போ ஸ்டெப் கே என்னவாகும்? k ஸ்கொயர் + 2 × k ஆகிடும். ஏன்னா இந்த 4 ஈக்குவலாக இருக்கு இல்லையா? இங்கே 3, இங்கே 3 ஈக்குவலாக இருக்குது, இங்கே 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே 1 ஈக்குவலாக இருக்குது. இப்படி ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே கேயும் இந்த கேயும் ஈக்குவலாக இருக்கும். மெத்தட் 3. இப்போ ஸ்டெப் 1ல் வந்து 1 × 2 + 1 எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் 2ல் வந்து 2 × 3 + 2ன்னு எடுத்துக்கலாம். இது எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெப் 1ல் வந்து 1ஐ வந்து அதை விட 1 அதிகமான நம்பரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1ஆல் ஆட் பண்ணுறோம். ஸ்டெப் 2ல் வந்து 2ஐ வந்து அதுக்கு அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போ ஸ்டெப் 3ல் என்ன வரும்? 3ஐ வந்து அதுக்கு அடுத்த நம்பர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே 3ஆல் ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி வருது. ஸ்டெப் 4ல் 4 × அதுக்கு அடுத்த நம்பர் 5, 4 × 5 சர்க்கிள்ஸ் எடுத்துகிட்டு ரிமைனிங் 4ஐ வந்து ஆட் பண்ணுறோம். ஸ்டெப் கேல வந்து k × அதுக்கு அடுத்தது k + 1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு k-ஆல் ஆட் பண்ணுவோம். மெத்தட் 4 இதில் வந்து ஸ்டெப் 1ல் வந்து இந்த 3யுமே தனித்தனி பாக்ஸாக எடுத்துகிட்டு 1 × 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 × அந்த 3ஐ வந்து 1 + 2ன்னு எடுத்துக்கலாம். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும்? 2 பாக்ஸஸாக எடுத்துக்கணும். 2 பாக்ஸஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 × 4 ஆகிடும். அப்போது இந்த 4ஐ வந்து எப்படி எழுதலாம்? 2 + 2ன்னு எழுதலாம். இப்போ ஸ்டெப் 3ல் வந்து 3 பாக்ஸாக எடுக்கணும். 3 சர்க்கிள்ஸ், இங்கே 3, இங்கே 3, இங்கே 3 ஆகுது. இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அப்போ 3 × 5. இந்த 5 எப்படி எழுதலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 + 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஸ்டெப் 4ல் வந்து 4 சர்க்கிள்ஸாக எடுக்க போகிறோம். 1 2 3 4 5 6. 4 × 6. அப்போ 6 எப்படி எடுக்கலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4ல் எடுக்கணும். அப்போ தான் நம்ம கே எழுத முடியும். 6ஐ வந்து 4 + 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 1 × 1 + 2. 2ங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே
இந்த டேர்ம் வந்து காமனாக இருக்குது, 2ங்கிற டேர்ம் காமனாக இருக்குது. இங்கே வந்து 1 எடுத்தோன்னா ப்ராக்கெட்லேயும் இங்கே 1 இருக்கணும், இங்கே 2 எடுத்தால் இங்கே 2 இருக்கும், 3 எடுத்தால் 3, 4 எடுத்தால் 4, இந்த மாதிரி. ஃபஸ்ட் இந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது எப்படி எழுதணுங்கிறத பார்க்கணும். இப்போ ஸ்டெப் கேல என்ன ஆகும் அப்படின்னா k இன்ட்டு k + 2 அப்படி கிடைக்கும். ஸோ k இன்ட்டு k + 2 கிடைக்கும். Does your method match any of these or is it different? Each expression that we have identified appears different, but are they really different? Since they describe the same pattern, they should all be the same. Let us simplify each expression and find out. நம்ம எந்த மெத்தடில் இன்டர்பிரேட் பண்ணாலும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே அட்லாஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து ஒரே பேட்டர்ன் தான் அது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போது இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எல்லாம் ஈக்குவலாக வருதாங்கிறத பார்க்கலாம். மெத்தட் 1ல் வந்து நமக்கு k + 1 the whole square minus 1 கிடச்சிது. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். k + 1 the whole square, that is k square plus 1 plus 2 into k into 1, that is 2k minus 1. plus 1 minus 1 கேன்சல் ஆயிரும், k square plus 2k கிடைக்கும். மெத்தட் 2ல் வந்து k square plus 2 into k இருந்தது, that is k square plus 2k. ஸோ இது சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. அடுத்து மெத்தட் 3ல் வந்து k into k plus 1 plus k. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். k into k k square, k into 1 வந்து k, இது plus k. அப்போ இந்த லைக் டேர்ம்ஸ் இந்த ரெண்டும் ஆட் ஆகி 2k ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் k square plus 2k. அகெயின் இதுவும் சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. மெத்தட் 4ல் வந்து k into k plus 2 இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டேர்ம் இஸ் k square, செகண்ட் டேர்ம் இஸ் 2 into k into 2 வந்து 2k. ஸோ அகெயின் சேம் ஆன்சர். when carried out correctly, all methods lead to the same answer. கரெக்டாக நம்ம வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா எல்லா மெத்தட்ஸுமே சேம் ஆன்சர் தான் லீட் பண்ணுது, that is k square plus 2k. The expression k square plus 2k gives the number of circles at step k of this pattern. இந்த பேட்டர்னில் வந்து k square plus 2kங்கிறது தான் நான் எத்தனை நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுது. யூஸ் திஸ் ஃபார்முலா டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இன் ஸ்டெப் 15. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டெப் 15ல் எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லணும். ஃபார்முலா என்ன? k square plus 2k. இப்போது ஸ்டெப் 15ல் k வந்து என்னது? 15. k square plus 2k is equal to 15 square plus 2 into 15. 225 plus 30, 255. 255 circles. Consider the pattern made of square tiles in this picture below. 3 figures கொடுத்துருக்காங்க. How many square tiles are there in each figure? இப்போ எத்தனை டைல்ஸ் இருக்குது? இதில் வந்து 8 இருக்குது, இதில் வந்து 12 இருக்குது, இதில் 16 ஸ்கொயர் டைல்ஸ் இருக்குது. How many are there in step 4 of the sequence? What about step 10? இப்போ ஸ்டெப் 4ல் எவ்வளோ இருக்குது, ஸ்டெப் 10ல் எவ்வளோ இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி எடுத்துக்கலாம்? 3 3s are 9 இருக்குது, ஸோ 9 minus 1 இருக்குது. அதுமாதிரி 4 4s are 16, 16 minus 4 இருக்குது. இங்கே வந்து 5 5s are 25, இதுலேருந்து 25 minus 9 தான் வந்து 16. இது வந்து 3 ஸ்கொயர் minus 1 எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம்? 4 ஸ்கொயர் minus 4, 5 ஸ்கொயர் minus 9 எடுத்துக்கலாம். இப்போது இதையும் எப்படி எடுத்துக்கலாம்? 3 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் எடுத்துக்கலாம், 4 ஸ்கொயர் minus 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாம், 5 ஸ்கொயர் minus 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1 இருந்தது அப்படின்னா 1 plus 2 the whole square minus 1 ஸ்கொயர்னு வருது. ஸ்டெப் 2 இருந்தது அப்படின்னா 2 plus 2 the whole square minus 2 ஸ்கொயர் வருது. இது ஸ்டெப் 3 இருந்தது அப்படின்னா 3 plus 2 the whole square minus 3 ஸ்கொயர்னு கிடைக்கிது. அதாவது ஸ்டெப் 1 இருந்தது அப்படின்னா 1 plus 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 plus 2 the whole square minus 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸ்டெப் 2 இருந்ததுன்னா 2 plus 2 4 கிடச்சிருக்கு. அப்போது 2 plus 2 the whole square minus 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதுவே ஸ்டெப் 3 இருந்தால் 3 plus 2 5 கிடச்சிருக்கு. ஸோ 3 plus 2 the whole square minus 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 4ல் வந்து எப்படி வரும்? 4 plus 2 the whole square minus 4 ஸ்கொயர்னு கிடைக்கும். that is equal to 6 square minus 4 square, 36 minus 16, so the value is 20. but 20 squares கிடைக்கும் ஸ்டெப் 4ல். அடுத்து ஸ்டெப் 10ல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? 10 plus 2 the whole square minus 10 square இருக்கும். that is equal to 12 square minus 10 square, 144 minus 100,
that is equal to 44. 44 square tiles வந்து இருக்கும். Write an algebraic expression for the number of tiles in step n. Step n. Step nல வந்து n plus 2 the whole square minus n square square tiles இருக்கும். Share your methods with the class. Can you find more than one method to arrive at the answer? இதை விட வேறு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பர்ஸை பார்த்தோன்னா 8, 12, 16 இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்குது. ஸோ 2 4s are 8, இது 3 4s are 12, 4 4s are 16 இந்த மாதிரி இருக்குது. 4ங்கிறது வந்து ஃபிக்ஸ்ட் தான், ஆனால் ஸ்டெப் 1க்கு வந்து இங்கே 1 + 1 கிடைக்குது. ஸோ 1 + 1 × 4 எடுத்துக்கலாம். ஸ்டெப் 2க்கு வந்து 3 கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? 2 + 1 × 4. இப்போ ஸ்டெப் 3ல் வந்து இது 3 + 1 4, அப்போ 3 + 1 × 4 எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டெப் nல என்ன வரும்? n + 1 × 4 வரும். ஃபஸ்ட்டு கிடைச்ச எக்ஸ்ப்ரெஷன் என்ன? n + 2 the whole square minus n square. இப்போ கிடைச்ச எக்ஸ்ப்ரெஷன் என்ன? n + 1 × 4. இப்போது ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். n + 2 the whole square, that is n square plus 2 square plus 2 × n × 2 minus n square. So that is equal to n square plus 4 plus 2 × 2 4 × n 4n minus n square. இப்போ n ஸ்கொயரும் மைனஸ் n ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 4n + 4 கிடைக்குது. இந்த செகண்ட் கிடைச்ச எக்ஸ்ப்ரெஷனில் மல்டிப்ளை பண்ணலாம். n × 4 that is 4n, 1 × 4 + 4. ஸோ இப்போது ரெண்டு எக்ஸ்பென்ஷனுமே ஈக்குவலாக கிடச்சிருக்குது. டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணாலும் ரிசல்ட் வந்து சேமாக கிடச்சிருக்கு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இன் த ஃபிகர் பிலோ. ஆல் 4 ரெக்டாங்கிள்ஸ் ஹேவ் த சேம் டைமென்ஷன்ஸ். த ஷேடட் ரீஜன் எது? இந்த ரீஜியன். இந்த ரீஜியனோட அதாவது இந்த இன்டீரியர் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ரெக்டாங்கிள்ஸுமே சேம் டைமென்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து n அப்படின்னா அதோட பிரெத் இந்த இருக்கு இல்லையா, இது வந்து m. இந்த பிரெத் mனு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எல்லா ரெக்டாங்கிளும் சேம் டைமென்ஷன்ஸுங்கிறதுனால பிரெத் வந்து m. இங்கே பிரெத் mனா இந்த லென்த் வந்து என்னது? n. இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து வந்து n, இதோட பிரெத் வந்து m. இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து n, இதோட பிரெத் வந்து m. டடாங் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது the total region is a square of side m + n with an area m + n the whole square. டோட்டல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவாக இருக்க முடியும்? இந்த ஸ்கொயரோட சைட் லென்த் என்னவாக இருக்க முடியும்? m + n. ஸோ எங்கே எடுத்தாலுமே இதோட சைட் லென்த் வந்து என்னவாக இருக்க முடியும்? m + n தான் இருக்க முடியும். ஏரியா என்னவாயிடும்? ஏரியா வந்து m + n the whole square. இப்போது அதிலிருந்து ஸ்கொயர்லேருந்து இந்த 4 ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாவும் மைனஸ் பண்ணணுன்னா நமக்கு வந்து இந்த ஷேடட் ரீஜன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து என்னவாக இருக்க முடியும்? லென்த்து வந்து n, பிரெத்து வந்து m. ஸோ n × m. 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது இந்த மாதிரி. அப்போ நமக்கு வந்து 4mn. டோட்டல் ஸ்கொயர் m + n the whole ஸ்கொயர்லேருந்து 4 ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால 4 × m × n மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேடட் ரீஜன் வந்து கிடச்சிடும். யூசப்ஸ் மெத்தட் பார்க்கலாம். The shaded region is a square with side length n - m. So its area is n - m the whole square. இப்படி மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக இந்த ஸ்கொயரோட சைட் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சைட் லென்த் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, இங்கேருந்து இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து n. இப்போ நமக்கு இங்கே வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து m, சைட் லென்த் என்ன ஆகிடுது? n - m ஆகிடுது. அப்போ ஏரியா என்ன ஆகிடும்? n - m the whole square ஆகிடும். பை எக்ஸ்பேண்டிங் போத் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருக்கு. எதெல்லாம்? m + n the whole square minus 4mn, n - m the whole square. இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ m + n the whole square minus 4mn, that is equal to a + b the whole square, m square plus n square plus 2mn minus 4mn. இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸு. ஸோ m square plus n square ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். +2 - 4 is -2mn.
இப்போ இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கலாம், n மைனஸ் எம் த ஹோல் ஸ்கொயர். இப்போ n மைனஸ் எம் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா n ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் 2nm. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணோன்னா ரெண்டு டேர்மே ஈக்குவல் தான். 2mனாலும் 2nmனாலும் ஈக்குவல் தான். ஸோ இது ரெண்டு டேர்மே ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ நம்ம எந்த மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நம்ம அட்லாஸ்ட் ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் வித் ஸ்லாண்டிங் லைன்ஸ் இன் த ஃபிகர். இப்போ எந்த ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ஃபிகரில்? இந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்க போர்ஷன், க்ரீன் கலரில் ஷேட் பண்ணியிருக்க ரீஜியனோட ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல் 3 ரெக்டாங்கிள்ஸ் ஹேவ் த சேம் டைமென்ஷன்ஸ். அதாவது இந்த 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அது மூணுமே சேம் டைமென்ஷன்ஸ். இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து வந்து எக்ஸு, அதோட பிரெத் வந்து ஒய். இப்போ அனுஷாஸ் மெத்தட், அனுஷா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரெக்வயர்டு ஏரியாஸ் ஈக்குவல் டு ஏரியா ஏபிசிடி மைனஸ் ஏரியா இஎஃப்ஜிஹெச். அதாவது ஏபிசிடியோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இஎஃப்ஜிஹெச்ங்கிற ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இந்த ஷேடட் ரீஜியனோட ஏரியா கிடச்சிரும். ஏரியா ஆஃப் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இப்போ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் எக்ஸ் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டும் எக்ஸ் தான். இந்த ரெக்டாங்கிளோட லென்த் எக்ஸ் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டும் எக்ஸ் தான். சைட் லென்த் எக்ஸ் இருக்கிற ஸ்கொயரோட ஏரியா. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ ஏரியா ஆஃப் இஎஃப்ஜிஹெச் என்னது? ஆல்ரெடி நமக்கு ரெக்டாங்கிளோட லென்த்து எக்ஸ்ன்னு தெரியும், பிரெத்து ஒய்ன்னு தெரியும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ ரெக்வயர்டு ஏரியாஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் ரெக்டாங்கிளோட ஏரியா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ வைஷ்ணவிஸ் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு பிக்யூஎஸ்ஆர் அப்படிங்கிற ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு சைடு லென்த் வந்து எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும். இப்போது இந்த கியூஎஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த லென்த்து வந்து எக்ஸு, இங்கே இருக்கிறது வந்து ஒய்யு, இங்கே இருக்கிறதும் ஒய். ஸோ என்ன வரும்? ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அப்போ கியூஎஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஒய் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 2y கிடச்சிரும். இப்போது ஏரியா ஆஃப் பிக்யூஎஸ்ஆர், அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். எக்ஸ் நமக்கு தெரியும், இன்னொரு சைடு லென்த் கியூஎஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. இப்போது ரெக்வயர்டு ஏரியாஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஏரியா வேணும் நமக்கு. ரெக்வயர்டு ஏரியா வந்து இந்த ஏரியா தான். இந்த 3 ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெக்வயர்டு ஏரியா கிடச்சிரும். ஸோ ரெக்வயர்டு ஏரியாஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பிக்யூஎஸ்ஆர் மைனஸ் ஏரியா ஆஃப் த 3 ரெக்டாங்கிள்ஸ். ஏரியா ஆஃப் பிக்யூஎஸ்ஆர் நமக்கு என்ன தெரியும்? இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா எக்ஸ் இன்ட்டு ஒய். லென்த் வந்து எக்ஸுனா பிரெத் வந்து ஒய். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ 3 ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 3xy. நெக்ஸ்ட் ஆதித்யாஸ் மெத்தட். ஆதித்யாஸ் மெத்தட் என்ன அப்படின்னா, the required area is 2 times the area of JKML. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, JKML வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அதே ஏரியா தான் இங்கே இருக்குது. 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ரெக்வயர்ட் ஏரியா கிடச்சிரும். இப்போ நமக்கு என்ன தேவை? இப்போ நமக்கு ஜேகேங்கிற லென்த்து தேவை. இந்த ஃபுல் லென்த்து எக்ஸ் அப்படின்னா இந்த லென்த் வந்து ஒய். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய்யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த லென்த் கிடச்சிரும். ஜேகே வந்து என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2. இப்போ கேஎம்மோட வேல்யூ என்னது? இந்த கேஎம்மோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ கேஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏரியா ஜேகேஎம்எல் இஸ் ஈக்குவல் டு சைட் லென்த் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2. இப்போ ரெக்வயர்டு ஏரியா என்னது? 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும் இந்த ஏரியாவை. ஏரியா ஆஃப் ஜேகேஎம்எல் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2 ஆகிடும். ஸோ 2 will get cancel. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் கிடைக்கிது. இந்த லென்த்து எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2 வந்து எப்படிங்கிறத இன்னும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த லென்த் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2, இந்த லென்த் வந்து ஒய் ப்ளஸ் ஒய், இந்த லென்த் அகெயின் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2. இப்போ 2 எல்சியம் எடுத்தோன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2y ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2yயும் மைனஸ் 2yயும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2x பை 2 எக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த ஃபுல் லென்த்தும் எக்ஸுங்கிறது கிடச்சிருச்சு. பை எக்ஸ்பேண்டிங் த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வெரிஃபை தட் ஆல் 3 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். இப்போ எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸும் ஈக்குவலண்ட்டா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், ஃபஸ்ட் ஒன்.
செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 3xy. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2y தட் இஸ் ப்ளஸ் 2xy மைனஸ் 3xy. இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸுங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் 3xy வந்து மைனஸ் xy ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 எழுதியாச்சு. தேர்ட் ஒன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதை மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் வந்து மைனஸ் எக்ஸ்ஒய். ஸோ இப்போ வந்து இதே டேர்ம் தான் இந்த 3 எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயுமே இருக்குது. டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணாலும் ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்குது. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன். ஸோ ரெக்வயர்டு ஏரியா தட் இஸ் ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன். எக்ஸ் ஈக்குவல் டு 8 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3க்கு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் இருக்கு இல்லையா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். 8 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் 8, ஒய் இஸ் 3, 8 into 3. So that is equal to 64 minus 8 3s are 24. The value is 40. 40 square units. Write an expression for the area of the dashed region in the figure below. இந்த ரீஜியனோட ஏரியாவுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். யூஸ் மோர் தென் ஒன் மெத்தட் அரைவ் அட் த ஆன்சர். மோர் தென் ஒன் மெத்தட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Substitute p is equal to 6, r is equal to 3.5 and s is equal to 9 and calculate the area. இந்த வர எக்ஸ்ப்ரெஷனில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கலாம், இது சின்னு எடுத்துக்கலாம், இது டி, இது இ, எஃப், இந்த பாயிண்ட்டு ஜி, இது வந்து ஹெச்னு எடுத்துக்கலாம். மெத்தட் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ டேரெக்டாகவே இந்த ஏபிசிடியோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சைட் லென்ஸ் வேணும். டோட்டல் லென்த் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பி வேல்யூலேருந்து இந்த போர்ஷன் ஆரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். இந்த சைட் லென்த் நமக்கு என்ன கிடச்சிருது? பி மைனஸ் ஆர்னு கிடச்சிருது. இதனால் டோட்டல் லென்த் பி, இந்த லென்த் ஆர், ஸோ திஸ் இஸ் பி மைனஸ் ஆர். அடுத்து ஏபியோட லென்த்து நமக்கு தேவை. இந்த டோட்டல் லென்த்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஃபுல்லாக எஸ் இருக்குது. எஸ்லேருந்து இந்த ஆரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏபி கிடச்சிரும். இந்த லென்த் என்ன ஆகிடுது? எஸ் மைனஸ் ஆர் ஆகிடுது. ஏபியோட லென்த் வந்து எஸ் மைனஸ் ஆர் கிடச்சிருக்கு. ஏடியோட லென்த்து வந்து பி மைனஸ் ஆர் கிடச்சிருக்கு. ஏரியா ஆஃப் ஏபிசிடி, ரெக்டாங்கிள் ஏபிசிடி வந்து லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ எஸ் மைனஸ் ஆர் இன்ட்டு பி மைனஸ் ஆர். நெக்ஸ்ட் வந்து மெத்தட் 2 பார்க்கலாம். இந்த ஃபுல் ரெக்டாங்கிள் இருந்து இந்த ரெக்டாங்கிளையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷேடட் ரீஜன் வந்து கிடச்சிரும். ரெக்வயர்டு ஏரியாஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏஇஎஃப்ஹெச் மைனஸ் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் பிஇஎஃப்ஜி மைனஸ் ஏரியா ஆஃப் இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் டிசிஜிஹெச். இப்போ நமக்கு ஏஇஎஃப்ஹெச்சோட ஏரியா வேணும் அப்படின்னா இந்த ஏஹெச்சோட லென்த்து வேணும், தட் இஸ் பி. அடுத்து ஏஇயோட லென்த்து வேணும், தட் இஸ் எஸ். பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஏரியா ஆஃப் பிஇஎஃப்ஹெச்க்கு வேணும் அப்படின்னா இதோட லென்த் வந்து பி, பிரெத் வந்து ஆர். பி இன்ட்டு ஆர் மைனஸ் ஏரியா ஆஃப் டிசிஹெச்எஸ், ஏரியா ஆஃப் டிசிஜிஹெச். இப்போ இந்த ஏரியாவோட சைட் லென்த் என்னது? நமக்கு வந்து இந்த லென்த்து வந்து நமக்கு என்ன தெரியும்? ஆர்னு தெரியும். ஆறுங்கிறதுனால இப்போ இந்த லென்த்து வந்து என்ன அப்படின்னா எஸ்லேருந்து இந்த ஆரை வந்து மைனஸ் பண்ணணும். இது வந்து என்னது? எஸ் மைனஸ் ஆர். ஏரியா என்ன ஆகிடும்? எஸ் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர், எஸ் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர். ரெண்டு மெத்தடில் கிடைச்ச ரிசல்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இப்போ எஸ் இன்ட்டு பி எஸ்பி மைனஸ் ஆர் இன்ட்டு பி மைனஸ் ஆர்பி. எஸ் இன்ட்டு மைனஸ் ஆர் மைனஸ் எஸ்ஆர்
மைனஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். எஸ்பி மைனஸ் ஆர்பி இது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எஸ் இன்ட்டு ஆர் வந்து மைனஸ் எஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி ஆர் இன்ட்டு ஆர் வந்து ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஆகிடும். இதை கம்பேர் பண்ணால் எஸ்பி மைனஸ் ஆர்பி மைனஸ் எஸ்ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், எஸ்பி மைனஸ் ஆர்பி மைனஸ் எஸ்ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ரெண்டு ரிசல்ட்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. Substitute P is equal to 6, R is equal to 3.5 and S is equal to 9 and calculate the area. இப்போ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ஆர் இன்ட்டு பி மைனஸ் ஆர், தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் வேல்யூ இஸ் 9 மைனஸ் ஆர் 3.5 இன்ட்டு பி மைனஸ் ஆர், p value 6 minus 3.5. 9 minus 3.5 வந்து 5.5 ஆகிடும். இன்ட்டு 6 minus 3.5 வந்து 2.5 ஆகிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 13.75 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆகிடும். 6.4ல் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.